அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசைன்மென்ட் மாடல் ப்ராப்ளம்ல 4த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். எப்படி ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமமும் அசைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அசைன்மென்ட் காஸ்ட் ஆஃப் அசைனிங் எனி ஒன் ஆப்பரேட்டர் டு எனி ஒன் மெஷின் இஸ் கிவன் இன் தி ஃபாலோயிங் டேபிள். அதாவது மெஷின ஆப்பரேட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணணும். 4 மெஷின் இருக்கு. அந்த 4 மெஷின ஆப்பரேட்டருக்கு அசைன் பண்ணணும். அதுக்கான காஸ்ட்ட வந்து ஒரு டேபிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. அதாவது மெஷின் ஏ, மெஷின் பி, மெஷின் சி, மெஷின் டி அப்படின்னு 4 மெஷின் இருக்கு. அதே மாதிரி 4 ஆப்பரேட்டர்ஸ் இருக்காங்க. 1, 2, 3, 4. அவங்கள அலோகேட் பண்றதுக்கான காஸ்ட்ட வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள்ல குடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஆப்டிமம் அசைன்மென்ட் பை யூசிங் ஹங்கேரியன் மெத்தட். ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமமும் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சொல்யூஷன வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி இத சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். குடுத்திருக்கிற ப்ராப்ளம்க்கு அசைன்மென்ட் ப்ராப்ளம்க்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். எழுதிட்டு ரோ ரிடக்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலம் ரிடக்ஷன். அதுக்கப்புறம் ஜாப் வந்து அசைன் பண்ணுவோம். அதாவது எந்த மெஷின் என்ன ஆப்பரேட்டருக்கு வந்து வரும் அப்படின்னு ஜாப் வந்து அசைன் பண்ணுவோம். சப்போஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே அசைன் ஆயிடுச்சு ப்ராப்பரா அப்படின்னா, அதோட ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது மெஷினுக்கு வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் வந்து அசைன் பண்ண முடியல அப்படின்னா, ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமமா நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகே. சரி. வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதணும். காஸ்ட் மேட்ரிக்ஸ். குடுத்திருக்கிற இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து எழுத போறோம். ஓகே. இதுதான் நமக்கு குடுத்திருக்கிற காஸ்ட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா, இதுதான் நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆ இப்ப நமக்கு எத்தன ரோ இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, 4 ரோ இருக்கு. இந்த 4 ரோலயும் ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எது, ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5, செகண்ட் ரோல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 3, தேர்ட் ரோல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 2, ஃபோர்த் ரோல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5. ஓகேவா? ஒவ்வொரு ரோலயும் எது நம்ம சின்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அந்த சின்ன நம்பர வச்சு அந்த கரஸ்பாண்டிங்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? ஓகே. இப்போ 10 மைனஸ் 5 அப்படின்னா 5. 5 minus 5 னா 0. 13 minus 5 8. 15 minus 5 10. செகண்ட் ரோல எது சின்ன நம்பர் 3. அப்ப அந்த 3 வச்சு அந்த ரோல இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ். ஓகே. 3 minus 3 0. 9 minus 3 6. 18 minus 3 15. 3 minus 3 0. தேர்ட் ரோல 2. அப்ப என்ன வரும்? 8 5 1 0. ஃபோர்த் ரோல 5 தான் சின்ன நம்பர். 5 minus 5 0. 11 minus 5 6. 9 minus 5 4. 7 minus 5 2. இதுதான் ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு எக்ஸாம்ல வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளம மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் காலம் ரிடக்ஷன் எழுதணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு, காலம் ரிடக்ஷன். COL. காலம் ரிடக்ஷன். காலம் ரிடக்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ ரிடக்ஷன்ல எப்படி நம்ம சின்ன நம்பர் ஃபைண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி காலம்லயும் சின்ன நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம்ல சின்ன நம்பர் 0. செகண்ட் காலம்ல சின்ன நம்பர் 0. தேர்ட் காலம்ல சின்ன நம்பர் 1. ஃபோர்த் காலம்ல சின்ன நம்பர் 0. ஓகே. எங்கெல்லாம் நமக்கு 0 சின்ன நம்பரா இருக்கும், அங்க வந்து இப்படியே தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் அப்படியே தான் வரப்போகுது. நான் அப்படியே எழுதிக்கிறேன். 5 0 8 0. நெக்ஸ்ட் 0 6 5 6. இப்போ தேர்ட் காலம்ல 1 தான் சின்ன நம்பர். ஸோ 8 minus 1 7. இங்க 14. இங்க 0. இங்க 3. இங்க அப்படியே சேமா தான் வரப்போகுது. ஏன்னா சின்ன நம்பர் வந்து 0 தான். ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா, காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அசைன் பண்ண வேண்டியதுதான். அசைனிங். அசைனிங் தி ஜாப்.
ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேலை அப்படின்னு நம்ம அசைன் பண்ண போறோம். அசைன் பண்றதுதான் நம்ம கொஞ்சம் கவனமா அசைன் பண்ணணும். ஓகே, இப்போ எங்க ஜீரோ இருக்கோ அங்கதான் அசைன் பண்ணணும். ஏன்னா காஸ்ட் நம்ம மினிமைஸ் பண்றதா அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமோட அல்டிமேட் எய்ம். ஃபர்ஸ்ட் ரோல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ரோல இங்க ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. இதை அசைன் பண்ணிடலாம். இப்ப செகண்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா 2 ஜீரோ இருக்கு. எதை அசைன் பண்றதுன்னு தெரியாது. அதனால இப்போதைக்கு இதை அசைன் பண்ண வேண்டாம். தேர்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா 2 ஜீரோ இருக்கு. அதனால இப்போதைக்கு இதை அசைன் பண்ண வேண்டாம். ஃபோர்த் ரோல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. இதை அசைன் பண்ணலாம். இதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜீரோ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆச்சுன்னா செகண்ட் ரோல கண்டிப்பா இதுதான் வரும். இந்த ஜீரோ தான் வரும். ஓகே, இந்த ஜீரோ அசைன் ஆயிடுச்சுன்னா இது கேன்சல் ஆயிடும். தேர்ட் ரோல இதுதான் வரும். ஆனா எல்லாரும் யூஸ்வலா இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ற மிஸ்டேக் அப்படின்னா இதை அசைன் பண்ணிடுவாங்க. இதை அசைன் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது நான் வேற கலர் பென்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சப்போஸ் நீங்க இதை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வரும்போது இதை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இது அசைன் ஆகும். நான் ஃபோர்த் ரோ வரும்போது எதுவுமே அசைன் ஆகாம இருக்கும். இதை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ அந்த மிஸ்டேக் யூஸ்வலா எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ரோ வைஸ்ல எது ஒரு இது அசைன் பண்ற மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த இதை வந்து நம்ம அசைன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்டிமம் அலோகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நமக்கு ஆப்டிமம் அலோகேட் ஆயிடுது. ஏன்னா எல்லா ரோலையும் பாத்தீங்கன்னா ஒரு அலோகேஷன் தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆப்டிமம் அலோகேஷன். Therefore, the optimum allocation schedule is optimum allocation schedule is இப்போ நம்ம சொல்லணும் எந்த ஆப்ரேட்டருக்கு வந்து எந்த மிஷினுக்கு வந்து எந்த ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது எந்த மிஷினுக்கு வந்து எந்த ஆப்ரேட்டர் 4 மிஷின் இருக்கா, ஏ பி சி டி அப்படின்னு 4 மிஷின் இருக்கு. அதுக்கு எந்த ஆப்ரேட்டர் வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சொல்லலாமா? அப்ப இதுதான் என்னது ஏபிசிடி. ஏ பி சி, இது டி. இது ஆப்ரேட்டர் 1 2 3 4. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஏக்கு வந்து செகண்ட், பிக்கு வந்து ஃபோர்த்து, சிக்கு வந்து தேர்டு, டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக இதுக்கு அலோகேட் ஆயிருக்கிற காஸ்ட், அலோகேட் இருக்கிற காஸ்ட் அப்படின்னு ஆக்சுவலா கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல இந்த இடத்துல ஆக்சுவலா கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல எங்க அலோகேட் இருக்கோ அதான் இதுக்கு அலோகேட் இருக்கிற காஸ்ட். ஓகே, இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் ஆப்டிமம் காஸ்ட் கிடைக்கும். இந்த இடத்துல செகண்ட், ஃபோர்த்து, தேர்டு, தென் ஃபர்ஸ்ட், இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணணும். 5 + 3 + 3 + 5 இதான இங்க நமக்கு அலோகேட் இருக்கு அந்த பிளேஸ்ல. ஸோ therefore the optimum allocation cost rupees 5 + 3 + 3 + 5. அப்ப நமக்கு என்ன 16. அப்போ rupees 16. இதுதான் நமக்கு ஆப்டிமமா அலோகேட் ஆயிருக்கிற காஸ்ட். இந்த காஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். காஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கா, இதுல இருந்து எந்த வேல்யூக்கு நம்ம அசைன் எடுக்கணுமோ அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த மெத்தட்ல ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்லயே ஆப்டிமமா அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹங்கேரியன் மெத்தடுக்கு போகல. இதுதான் நமக்கு ஆப்டிமம் அலோகேஷன். இதுக்கு முன்னாடி போட்ட 2 ப்ராப்ளம்ஸ்லயும் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி 2 ஐட்ரேஷன் வரையும் போய் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்து 8 மார்க்லயும், அந்த மாதிரி ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றத நமக்கு 13 மார்க்லயும் கொஸ்டின்ல கேட்பாங்க. தேங்க்யூ.